ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் பார்க்கலாமாங்க. அதுக்கு கட் பண்ணியிருக்க தக்காளியை ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. புளியும் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ரசத்துக்கு ஒரு பொடி பண்ணிடலாங்க. அது பட்டை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சின்ன சீரகம், மல்லி. இப்போ அந்த ரசப்பொடியை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பூண்டை நசுக்கி வச்சுக்கலாம். ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம புளியை வடிகட்டிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ தக்காளியும் புளி தண்ணியும் நல்லா போட்டு கடைசிக்கலாம். தக்காளியும் புளியும் கடைசி வச்சாச்சுங்க. இப்போ இதோடைய உப்பும் மஞ்சத்தூள், பூண்டும் கடைசி வச்சுக்கோங்க. கடுகு, பட்டை மிளகாய் போட்டுருங்க. எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. கடுகு வெடிச்ச அப்புறம் தக்காளி புளி கரைசலை ஊற்றிக்குங்க. இப்போ இந்த ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரசம் பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுருணுங்க. இப்போ சிம்லே வச்சு கொதிய வச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டுக்குங்க. குவிக்கான ஈஸியான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. Thank you for watching friends. Please subscribe.